ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல் டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன்ஸ். நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்கள். நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு டைப் ரைட்டிங் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். ஒரு போட்டித் தேர்வுக்கு 10 முறை படிக்கிறதுக்கு பதிலாக ஒரு முறை டெஸ்ட் எழுதி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஆப் தான் இந்த டிஎன்பிஎஸ்சி அன்லிமிட்டெட் ஆப்பு. இந்த ஆப்பில் மொத்தமாக 26,000க்கும் மேற்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்குது. இதில் ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஒவ்வொரு கொஸ்டினும் டாபிக் வைஸாகவும் சப்ஜெக்ட் வைஸாகவும் தனித்தனியாக இருக்குது. அதனால் நீங்கள் படிக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே கொஸ்டின்ஸ் இருக்குது. தமிழ் மீடியத்தில் உள்ளவங்களும் படிக்கலாம், இங்கிலீஷ் மீடியத்தில் உள்ளவங்களும் படிச்சுக்கலாம். நீங்கள் தமிழ் மீடியம் வேணும்னா தமிழ்லையும், இங்கிலீஷ் மீடியம் வேணும்னா இங்கிலீஷ்லேயும் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸுமே அவைலபிளாக இருக்குது. இதில் 12 மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஒரு போட்டித் தேர்வுக்கு ரொம்பவே முக்கியமானது கடந்த ஆண்டு வினாத்தாள் தான். அந்த வினாத்தாள் கொஸ்டின்ஸுமே இதில் இருக்குது. இதில் 2016 2024 வரைக்குமே கொஸ்டின்ஸ் இருக்குது. இதில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 அப்படின்னு தனித்தனியாக கொஸ்டின்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி அதில் தமிழ், இங்கிலீஷ், ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்ட்டு தனித்தனியாக இருக்குது. உங்களுக்கு தேவையான கொஸ்டின்ஸை நீங்கள் பார்த்து படிச்சுக்கலாம். அப்புறம் நீங்கள் படித்து முடிச்சுட்டு கீழே டெஸ்ட்டு சீரீஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட்டுமே எழுதி பார்த்துக்கலாம். இதில் டாபிக் வைஸ் டெஸ்ட் இருக்குது, சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் இருக்குது, கரண்ட் அஃபேர் டெஸ்ட் இருக்குது, அப்புறம் ஃபுல் மோக் டெஸ்ட்டுமே இருக்குது. எந்த டெஸ்ட் எழுத போகிறீங்களோ அதை கிளிக் பண்ணி எந்த சப்ஜெக்ட் வேணும், எந்த டாபிக் வேணும் அப்படின்னு கிளிக் பண்ணி நீங்கள் டெஸ்ட் எழுத ஆரம்பிக்கலாம். அப்புறம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஃபுல் மோக் டெஸ்ட்டுமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதை கிளிக் பண்ணி டெஸ்ட் எழுத ஆரம்பிங்க. கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் டெஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிசல்ட்டை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இதில் ப்ரீமியமே அவைலபிளாக இருக்குது. இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு நிறைய விதமான பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். இந்த ஆப்புக்கான லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு டைப் ரைட்டிங் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா அப்படின்ட்டு கேட்டுட்ருக்காங்க. அதுக்கான பதிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு கட்டாயம் டைப் ரைட்டிங் தெரிஞ்சால் தான் அப்ளை பண்ண முடியுமா இல்லை எக்ஸாம் எழுத முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, கட்டாயம் டைப் ரைட்டிங் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே குரூப் 4 எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே குரூப் 4 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். டைப் ரைட்டிங் ஏன் படிக்கணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் வரும். டைப் ரைட்டிங் ஏன் படிக்கணும் அப்படின்னா, டைப்பிஸ்ட் அப்படிங்கிற தனியாக போஸ்ட் இருக்குது. அதாவது விஏஓ, ஜூனியர் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற மாதிரி நிறைய போஸ்டிங்ஸ் இருக்க மாதிரி டைப்பிஸ்ட் அப்படிங்கிற போஸ்டிங்குமே அதில் அவைலபிளாக இருக்குது. இதுலேயுமே நிறையா வேக்கன்சி இருக்கும். அதனால் இந்த டைப்பிஸ்ட் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்க்கு நிறைய பேர் டைப் ரைட்டிங் கற்றுக்கிட்டு இந்த போஸ்டிங்கை தேர்ந்தெடுப்பாங்க. இதுக்கு கட் ஆஃப்மே கம்மியாக இருக்கும். சரிங்களா? மற்ற போஸ்டிங்ஸை விட விஏஓ, ஜூனியர் அசிஸ்டண்ட் அந்த போஸ்டிங்ஸை விட இதுக்கு கட் ஆஃப்மே கம்மியாக இருக்கும். அதனால் இதை நிறைய பேர் சூஸ் பண்ணுவாங்க. அப்போது இந்த டைப்பிஸ்ட் போஸ்டிங்கை நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு டைப்பிஸ்ட் நீங்கள் டைப் ரைட்டிங் கண்டிப்பாக கற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லை, படிச்சிருக்கணும், பாஸ் பண்ணியிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் 10th படிச்சிருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? அப்புறம் டைப்பிஸ்ட் போஸ்ட்டை நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைப்பிஸ்ட் போஸ்டிங்க்கு நீங்கள் கன்ஃபார்ம் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் கவர்மெண்ட்லேருந்து நடத்தக்கூடிய, தமிழ்நாடுலேருந்து நடத்தக்கூடிய இந்த டெக்னிக்கல் எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அதாவது இந்த டைப் ரைட்டிங் எக்ஸாம் அப்படின்ட்டு தனித்தனியாக வைப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு 2 முறை வைப்பாங்க, 6 மாதத்துக்கு ஒரு முறை வைப்பாங்க. நீ ஆல்ரெடி இது டைப்பிஸ்ட் முடிச்சிருந்தா மட்டும்தான் இந்த எக்ஸாமுக்கு இப்போ அப்ளை பண்ண முடியும். இனிமேல் நீங்கள் படித்து பாஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. சரிங்களா? அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த டைப் ரைட்டிங் எக்ஸாமில் தமிழ், இங்கிலீஷ் அப்படின்னு 2 விதமாக இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் தமிழ் ஹையரும் இங்கிலீஷ்லேயும் ஹையரும் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு டைப்பிங் போஸ்டிங் அப்ளை பண்ணலாம். அப்புறம் 2வது தமிழ் ஹையர் இங்கிலீஷ் லோயர் முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லையா இங்கிலீஷ் ஹையர் தமிழ் லோயர் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் 2மே லோயர் தான் முடிச்சிருக்கீங்க, தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும், அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. அதை புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நீங்கள் 2லேயுமே ஹையர் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். இல்லை நீங்கள் தமிழில் ஹையரு தமிழில் லோயரு மட்டும் முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. சரிங்களா? ஏதாவது ஒரு ஹையர் முடிச்சிருக்கணும் கன்ஃபார்ம். நீங்கள் இந்த டெக்னிக்கல் எக்ஸாமில் பாஸ் பண்ணி இந்த சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த குரூப் 4ல் இருக்கக்கூடிய டைப்பிங் போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள், நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேவா?
இதே தான் ஸ்டெனோகிராஃபருக்கும் டைப்பிஸ்ட்டுக்கு என்னவோ அதே தான் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்குமே. சரிங்களா? அதனால் குழப்பிக்க வேண்டாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு கட்டாயம் டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், அப்ளை பண்ணலாம். தைரியமாக அப்ளை பண்ணுங்கள். டைப்பிஸ்ட் அப்படிங்கிற தனியாக போஸ்ட் இருக்குது. அதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கன்ஃபார்ம் டைப்பிங் வந்து கற்றுக்கணும். அதுக்கும் நிறையா வேக்கன்சிஸ் இருக்குது. அதே மாதிரி கட் ஆஃபும் கம்மி. அதனால் நிறைய பேர் அதுக்கு அப்ளை பண்ணுவாங்க. நீங்களும் இந்த முறை இல்லைனாலும் அடுத்த முறை படிச்சுட்டு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.